ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும். முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கின்ற உரிமையை பயன்படுத்தி முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாகர சம்பந்தமாக பேசினார். அது காலத்துக்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம், ஜமியத் உலமா, கல்வி அமைச்சு, நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம். அவைகளை பேசி ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முடிக்கக்கூடாது. ஆகவே அதிலே குறைகள் இருந்தால் MMDA திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அதை செய்யப்பட வேண்டும். அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓல்சிலோன் ஜமியத்துல் உலமா, அதே போன்று முஸ்லிம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, முஸ்லிம் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும். அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு முஸ்லிம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்திலே பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக, மோசமாக, ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும். உண்மையிலே அவருக்கு அந்த பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும். பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து. ஆகவே இது இனங்களுக்கு இடையான பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன். இதற்கு பதில் வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, பொதுவான மக்களிடத்திலிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே பெண்கள் சார்பாக தெரிவித்தேனே தவிர எந்த ஒரு மதத்தையும் நிந்திப்பதற்காக கூறவில்லை என தெரிவித்துள்ளார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தீர்க்க கால நான் இந்த விடயங்கள் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர் சொன்ன விடயங்களிலே ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய, என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாகிர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன். முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு சிறிய மதம் அல்ல. அது ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம். அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை. எங்களுடைய ரத்தம் அவர்கள். ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை எந்த மதத்தை நிந்திப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபடுகிறேன். நன்றி. கொழும்பில் இருக்கக்கூடிய பிரதான தேசிய பாடசாலைகளான ரோயல் கல்லூரி, இசிபத்தான கல்லூரி மற்றும் DS சேனநாயக்க கல்லூரி ஆகிய 3 பிரதான தேசிய பாடசாலைகளில் தமிழ் பிரிவும் சிங்கள பிரிவும் இருக்கின்றது. ஆனால் இங்கு தமிழ் பிரிவுகளுக்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தேசிய பாடசாலைகளில் சிங்கள பிரிவை ஆரம்பித்து அங்கிருக்கிற சிங்கள மகா வித்தியாலயத்தை இணைத்து விடுங்கள். அப்போது ஒரே கூரையின் கீழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பிள்ளைகளும் சிங்கள பிள்ளைகளும் படிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில்,
பிரதான தேசிய பாடசாலைகளிலே வளங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த பாடசாலைகளிலே தமிழ் வகுப்புகள் அதிகரியுங்கள், ராயல் கல்லூரியில் அதிகரிங்கள், இஸ்மத்தில் அதிகரிங்கள், சேனைகள் அதிகரிங்கள். பேர் சொல்ல விரும்பவில்லை. பல அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து இஸ்மத்தில் கல்லூரியிலே, சேனை கல்லூரியிலே, ராயல் கல்லூரியில் எல்லாம் தமிழ் வகுப்புகள் திட்டமிட்டு குறைக்கிறார்கள். ராயல் கல்லூரி சம்பந்தமாக நான் பிரஸ்தாபித்த பொழுது அப்போது அங்கே இருந்த கல்வி அமைச்சர் நண்பர் அகேவிராய் காரியவாசம் அனே மனோ மே ராயல் இதுவரை கதாகராண்டேப்பா என்று சொன்னார். அதில் அர்த்தம் என்ன? ராயல் கல்லூரியிலே ஒரு பெரிய ஒரு பழைய மாணவர் அல்லது அதிகாரிகள் என்ற பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை உடையுங்கள், சரியாக இருக்க வேண்டும். அது சிங்கள மகாவித்தியாலயம் என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தேவையில்லை. பிரபலமான தேசிய பாடசாலை இருக்கிற இந்து கல்லூரி, மத்திய கல்லூரி இருக்கின்றன. அந்த கல்லூரியிலே சிங்கள பிரிவை ஆரம்பித்து இந்த மகாவித்தியாலயம் அங்கே சேர்த்து விடுங்கள். நண்பர் பிரதீப் அவர்களே, பிரதேச பல்கலைக்கழகத்தில் வளாகம் ஒன்றை நூலில் அமையுங்கள். அமைக்கப்பட்ட வளாகம் தான் இப்பொழுது பல்கலைக்கழகம் மாறி இருக்கிறது. யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 14 நாட்களுக்கு விளக்கமறியல் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த யூடியூபர் இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டத்திரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்து காணொளி பதிவு செய்துள்ளார். இந்த காணொளியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை பண்டத்தரிப்பு சில்லையூர் மத்திய இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதன்போது அவருடன் இன்னும் 3 பேர் என மொத்தமாக 4 காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம் ஓர் இளைஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர். அதன் பின்னர் 4 கைது செய்யப்பட்டனர். வற்புறுத்தல், அத்துமீறி வீட்டினுள் உட்புகுதல், தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நடிகர் சிவகார்த்திகேயனை இலங்கை ரசிகர்கள் கொண்டாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பராசக்தி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் உட்பட படக்குழுவினர் நேற்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கி வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை காரக்குடியில் நடைபெற்றது. தொடர்ந்து மதுரையில் சில நாட்கள் படப்பிடிப்பை நடத்தினர். இந்த நிலையில் பராசக்தியின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண நூலகம் எரிந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாக காட்சிகளை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் அலோ பிளக் 3 நாள் இலங்கை விஜயத்தை மேற்கொண்டு இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இலங்கையில் சுகாதாரத்துறையில் முதலீட்டு திட்டத்தை தொடங்குவது குறித்து விவாதிக்க அமெரிக்காவின் ஹிஸ்டன் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் பேராசிரியர் கோமிகா உடுகம சூரியவின் அழைப்பின் பேரில் அலோ பிளக் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவருக்கு இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியக அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர் கோமிகா உடுகம சூரிய ஆகியோர் அன்பான வரவேற்பு அளித்தனர்.